பாஜகவிடம் விலை போன ஊடகங்கள் எலும்பு துண்டுகளுக்காக வாலை ஆட்டிக் கொண்டிருக்கின்றன. விசுவாசத்தை காட்டுவதாக நினைத்து மனசாட்சியே இல்லாமல் பொய்யை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சில ஊடகங்கள் சமீபத்தில் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை வெளியிட்டிருந்தன. இந்தியா டுடே ஒருபடி மேலே போய் சிறந்த முதலமைச்சர்கள் யார் என்று கருத்து கணிப்பை வெளியிட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறது. இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இதை கேட்கும் போதே சிரிப்பு வரவில்லை. நித்தம் குறைந்தது 30 பாலியல் வன்கொடுமைகள், பெண்கள் படுகொலைகள் என பெண்களுக்கு எதிரான குற்றம் உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகம் நடக்கிறது. தொழில்துறையில் மிகவும் பின்தங்கியிருக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்த மாநிலத்தில் இருந்துதான் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் அதிக அளவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதை வைத்து சிறந்த முதலமைச்சர் என்ற முடிவுக்கு இந்தியா டுடே வந்தது? உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கருத்து கணிப்பு நடத்தினால் கூட யோகிக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட ஒலிக்காது என்பதே உண்மை. ஒரு பித்தலாட்ட கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறது இந்தியா டுடே இதழ். கடந்த 33 மாதங்களில் வளர்ந்து வரும் புதிய துறைகளில் தமிழ்நாடுதான் முன்னணியில் இருக்கிறது. விண்வெளி, பாதுகாப்பு, வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல், மின்னணு வடிவமைப்பு உற்பத்தியில் தமிழ்நாடே முன்னணியில் உள்ளது. தமிழ்நாட்டின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தயாரிப்புகள் உலகளாவிய வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கிய தமிழ்நாட்டின் பயணம் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டத்தில் 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை என சமூக நல திட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பெண்கள் சொந்த காலில் நிற்கும் அளவிற்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. கல்வியில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாக ஒன்றிய அரசே தெரிவித்திருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க மு.க. ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சர்களில் 4வது இடத்தில் இருக்கிறாராம். யோகி முதல் இடத்தில் இருக்கிறாராம். மக்களவை தேர்தல் நெருங்கும் சூழலில் பொய்யாட்டத்தையும் பித்தலாட்டத்தையும் தொடங்கி இருக்கிறது பாஜக. சில ஊடகங்களும் நாக்கை தொங்கவிட்டு பாஜக கால்களில் மண்டியிட்டு கிடக்கின்றன.